நட்டு நடு வீட்டில் சிதறி கிடக்கும் மனித சதை. தண்ணீர் குழாயில் இருந்து வெளியேறிய இரத்தம். இந்த கொடூர காட்சிகளை பார்த்தாலே அந்த கொலை எந்த அளவுக்கு பயங்கரமானதாக இருந்திருக்கும் என்பதை யூகிக்க முடிகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் சிறுநாத்தூர் கிராமம் சி சாலையூர் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். அப்பா தாத்தாவோடு சேர்ந்து விவசாயம் செய்து வந்த கார்த்திகேயன் இன்னும் கூடுதலாக பணம் சம்பாதிக்க ஃபைனான்ஸ் தொழில் துவங்க நினைத்திருக்கிறார். தனியாக ஃபைனான்ஸ் தொழில் செய்ய முடியாததால் எதிர் வீட்டு நண்பரான சுரேஷ் என்பவரோடு கூட்டணி அமைத்து தொழில் செய்து வந்திருக்கிறார். இவர்களின் பிசினஸ் தொடங்கிய நாளில் இருந்து நல்ல லாபத்தை கொடுக்க கார்த்தியின் தந்தையால் பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பில் விரிசல் விழுந்துள்ளது. கார்த்தியின் தந்தை ராமகிருஷ்ணன் சுரேஷின் பழக்க வழக்கம், கேரக்டர் சரியில்லாததால் நீ அவனோடு சேர்ந்து தொழில் செய்ய வேண்டாம், தனியாகவே தொழில் செய்யென மகனின் நலனுக்காக பிசினஸ் கூட்டணியை பிரித்திருக்கிறார். தந்தை சொல்வது நல்லதுக்குதான் என ஏற்றுக்கொண்ட கார்த்தியும் சுரேஷை கழட்டி விட்டுட்டு தனியாக ஃபைனான்ஸ் தொழிலில் ஈடுபட்டுள்ளார். இந்த செயல் சுரேஷை கோபமடையச் செய்திருக்கிறது. இந்த சமயத்தில்தான் கார்த்திக் வீட்டுக்கு எதிரே உள்ள சுரேஷ் தனது இடத்தில் மண்ணை கொட்டி மேடாக்கி இருக்கிறார். மேலும் பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலைகளையும் சேர்த்து வளைத்து போட்டிருக்கிறார். இதை எதிர்த்த கார்த்திக் தனது கிராம மக்களை ஒன்று திரட்டி மனு நீதி முகாமில் புகார் அளிக்க உடனே ஆக்ஷன் எடுத்த வருவாய்த்துறையினர் சுரேஷின் வீட்டிற்கு முன்பாக கொட்டப்பட்ட மண்ணை அகற்றி ஆக்கிரமிப்பு இடத்தையும் மீட்டுள்ளனர். ஏற்கனவே பிசினஸில் தன்னை கழட்டிவிட்டதால் வஞ்சத்தோடு திரிந்து கொண்டிருந்த சுரேஷை இந்த சம்பவம் மேலும் ஆத்திரமடைய வைத்திருக்கிறது. தனது கோபத்தை தணிக்க கார்த்திக்கை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியிருக்கிறார் சுரேஷ். சம்பவத்தன்று ஆள் நடமாட்டம் இல்லாத தோட்டத்து வீட்டில் கார்த்திக் இருக்கும் தகவல் கிடைக்கவும் நள்ளிரவு 4 பேர் கொண்ட கும்பலோடு கார்த்திக்கின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார் சுரேஷ். உள்ளே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த கார்த்திக்கை தலை, கழுத்து என சரமாரியாக வெட்டி வீசியிருக்கிறது அந்த கொலைவெறி கும்பல். கார்த்திகின் அலறல் சத்தம் கேட்டு காப்பாற்ற வந்த தாத்தாவின் மீதும் தாக்குதல் நடத்த என்ன நடக்கிறது என நிதானிப்பதற்குள் கார்த்திக்கின் கதையை முடித்துவிட்டது அந்த கும்பல். நிம்மதியாய் தூங்கியவரை நிரந்தரமாய் தூங்க வைத்து சுரேஷும் அவரது கூட்டாளிகளும் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் கார்த்திக் நிகழ்விடத்திலேயே பலியாக சிறு காயங்களுடன் அவரது தாத்தா உயிர் தப்பி திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் அறிந்த காவல்துறை சுரேஷையும் அவரது கூட்டாளிகளையும் வலைவீசி தேடி வருகின்றனர். வஞ்சம் தீர்க்க கொலையில் முடிந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.